குட் ஈவினிங். என்னோட வாய்ஸ் ஆடிபிளா இருக்கா? கேக்குது. ஆ ஓகே. ஸ்க்ரீன் ஷேர் பண்றேன். பிரசன்ட் அப்புறம் சொல்லுங்க. ஆ, ரொம்ப நாளைக்கு அப்புறம் செஷன் பார்க்குறோம்னு நினைக்கிறேன். ஆமா. 2 வாரம் ஆகும்னு நினைக்கிறேன். என்னமோ 2 வாரம் ஆகும். கரெக்ட். ஓகே. ஸ்க்ரீன் ஷேர் ஆகுதா? ஷேர் ஆகுது. ஓகே. ஸோ லாஸ்ட் கிளாஸ் என்ன பார்த்துருந்தோம்னு சொல்லி ஞாபகம் இருக்கா? லாஸ்ட்ல பூட் ஸ்டாப் பத்தி பார்த்தோம். பூட் ஸ்ட்ராப் பத்தி பார்த்தோம். ஸோ பூட் ஸ்ட்ராப் அதில் ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? இல்ல டவுட்ஸ் இல்லக்கா. எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லி புரிஞ்சது இல்ல? புரிஞ்சுது. ஓகே. ஸோ அதோட வந்து நமக்கு பூட் ஸ்ட்ராப் வந்து அந்த ஒரு செஷன் ஓகேவா? ஸோ இன்னைக்கு வந்து ஒரு நியூ கான்செப்ட் பார்க்க போறோம். jQuery ஸ்டார்ட் பண்ண போறோம் இன்னைக்கு. ஓகேவா? ஆ, 1 மினிட். ஓகே. ஸோ இன்னைக்கு பார்க்க போறது வந்து jQuery தான். ஓகேவா? ஸோ jQuery வந்து இந்த ஒரு 1 வீக் இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து இது முடிஞ்ச அப்புறமா நம்ம வந்து ரியாக்ட் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே. ஆ, ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இன்னைக்கு வந்து jQueryனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகேவா? ஸோ jQuery அப்படின்றது ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா ஜாவா ஸ்கிரிப்டோட ஒரு லைப்ரரி. ஓகேவா? ஸோ ஆ, ஆக்சுவலா ஃப்ரேம் ஒர்க் வேற, லைப்ரரி வேற. இப்போ வந்து நம்ம ஃப்ரேம் ஒர்க் அப்படின்னு சொல்லி நம்ம சொன்னோம் அப்படின்னா என்ன பண்ணுவோம்? இப்போ ஆங்குலர் அப்படின்னு எடுத்தோம் அப்படின்னா அதை வந்து நம்ம ஒரு ஃப்ரேம் ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இப்போ இந்த ஃப்ரேம் ஒர்க்குக்கும் லைப்ரரிக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா இப்போ ஃப்ரேம் ஒர்க்ல என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஒரு ஸ்ட்ரக்சரை ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. இப்ப நான் வந்து இந்த மாரி நான் சொல்லியிருக்கேன் அப்படின்னா, நீ அந்த மாரி தான் யூஸ் பண்ணி பண்ணணும். அந்த மாரி ஒரு ஸ்ட்ரக்சரா கிரியேட் பண்றதா வந்து ஃப்ரேம் ஒர்க்ல பண்ணியிருப்பாங்க. பட் லைப்ரரியில எப்படி இருக்கும் அப்படின்னா, லைப்ரரியில வந்து சம் செட் ஆஃப் ஃபங்ஷன்ஸா இருக்கும். அதாவது நம்ம ஒரு இப்ப நம்ம லைப்ரரிக்கே போறோம்னா, நமக்கு தேவையான புக்ஸ மட்டும் நம்ம எடுத்துப்போம். கரெக்ட்டா? ஸோ ஆ, எல்லாத்தையும் நம்ம டோட்டலா அத எடுத்து நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். நமக்கு எதெல்லாம் தேவையோ அத மட்டும் எடுத்துப்போம். கரெக்ட்டா? ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் வந்து லைப்ரரி. நமக்கு என்ன ஃபங்ஷன்ஸ்லாம் தேவைப்படுதோ, அந்த ஃபங்ஷன்ஸ மட்டும் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, ஸ்பெசிஃபிக்கா நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே. ஸோ ஆ. ஜாவா ஸ்கிரிப்ட்லயே நம்ம வந்து முக்காவாசி எல்லாமே பண்ணலாம். கரெக்ட்டா? ஸோ இப்ப எதுக்கு இந்த jQuery அப்படின்னா, கொஞ்சம் ஈஸி ஆக்குறதுக்கு. இப்போ நம்ம வந்து ஜாவா ஸ்கிரிப்ட்ல ஏதாச்சும் ஒரு ஏதோ ஒரு ஃபங்ஷனாலிட்டி நான் பண்ணணும் அப்படின்னா, நான் என்ன பண்ணுவேன்? இப்போ ஒரு எலமெண்ட்ட ஹைட் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன்னு வைங்களேன். தென் நான் என்ன பண்ணணும்? டாம் மூலமா நான் என்ன பண்ணுவேன்? அந்த எலமெண்ட்ட கெட் பண்ணணும். கெட் பண்ணி அத ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணி வச்சு, அதுக்கப்புறம் தான் ஃபங்ஷனாலிட்டீஸ் நான் எழுதுவேன். கரெக்ட்டா? பட் ம். jQueryல என்ன பண்ணிக்கலாம்னா, அந்த லைன் ஆஃப் கோட வந்து நம்ம வந்து கொஞ்சம் டிக்ரீஸ் பண்ண முடியும். ஓகேவா? அதாவது அந்த நம்ம நெறைய இப்ப DOM மூலமா கெட் பண்ணி அந்த மாரி நெறைய பண்ற இடத்துல நம்ம இது என்ன பண்ணிக்கலாம்னா, ஈஸியா ஒரு சிம்பிள் லைன் ஆஃப் அதுக்குன்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ஆல்ரெடி வந்து ப்ரீ ரிட்டன் கோட் வந்து இருக்கும். ஓகேவா? ஸோ அத ஆ, நம்ம என்ன பண்றோம், எடுத்து யூஸ் பண்றது மூலமா அந்த ஃபங்ஷனாலிட்டிய ஈஸியா நம்ம ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக தான் வந்துட்டு இத வந்து யூஸ் பண்றாங்க. ஓகேவா? ஸோ லைப்ரரினா ஒண்ணுமே கிடையாது. ஒரு செட் ஆஃப் ப்ரீ ரிட்டன் கோட் வந்து ஆல்ரெடி இருக்கும். அதுல இருந்து நமக்கு தேவையான ஃபங்ஷன்ஸ மட்டும் நம்ம எடுத்து யூஸ் பண்ற மாரி இருக்கும். ஓகேவா? ஸோ மெயினா எதுக்கு அப்படின்னா, நம்ம எந்த ஒரு வெப்சைட்டா இருக்கட்டும், அப்ளிகேஷன் நம்ம எது கிரியேட் பண்ணாலுமே நம்ம ஈஸியா எல்லாத்தையுமே ஆக்சஸ் பண்ணணும். ஸோ ஃப்ரண்ட் எண்ட் பொறுத்தளவுல படிக்கிற எல்லாமே வந்து என்ன அப்படின்னா, யூசர் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு ஏத்த மாரி நம்ம வந்து என்ன பண்ணணும்னா, எல்லாத்தையுமே அவங்களுக்கு ஏத்த மாரி நம்ம ஈஸியா பண்ணி குடுக்கணும். ஓகேவா? யூசர் ஃப்ரெண்ட்லியா கிரியேட் பண்ணணும். ஸோ அதுக்காக தான். ஸோ அண்ட் இது வந்து ஒரு லைட் வெயிட், ரைட்லெஸ் அந்த மாரி கோடுன்னு சொல்றாங்க. நான் சொன்னேன் இல்லையா? ஸோ நம்பர் ம். ஆஃப் லைன் ஆஃப் கோட் வந்து நமக்கு கம்மியாகும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால தான் ரைட் லிஸ்ட் கோட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? புரிஞ்சுதா? புரிஞ்சுது, புரிஞ்சுது. ம். ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி இப்போ இந்த jQueryல வந்து என்ன ஆகுது, எனக்கு இப்போ இந்த டாம் மேனிப்புலேஷன்லாம் பார்த்தோம்ல, ஒரு எலமெண்ட் அங்கேருந்து வாங்கி நான் ஸ்டோர் பண்ணி வச்சு அந்த மாதிரி சில ஒர்க் எல்லாத்தையுமே jQuery மூலமா நம்ம வந்து கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஆ, அண்ட் தென் இதுல வந்துட்டு என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க.
ஸோ இப்போ ஃபீச்சர்ஸ் வந்து இத நோட் பண்ணி வேணா வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ HTML அதுக்கப்புறம் நம்ம சொன்ன மாதிரி அந்த DOM மேனிபுலேஷன் சொன்னோம்னா, ஜாவாஸ்கிரிப்ட்ல இருந்து கெட் பண்றது. அதே மாதிரி CSS மேனிபுலேஷன். இப்போ அதாவது நம்ம இப்போ ஜாவாஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணி நம்ம ஏதாவது ஒரு ஆப்பரேஷன் பண்றோம் அப்படின்னா, இப்போ ஷோ பண்றதுக்கு, ஹைட் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? CSSல போயிட்டு கோட் எழுதுவோம். கரெக்ட்டா? ஸோ இந்த ம். மாரி இருந்ததுன்னா, நமக்கு என்ன பண்ணும்? இந்த இந்த இடத்த மட்டும் என்ன பண்ணும்னா, எனக்கு இப்போ இந்த டிவ்வ வந்து ஹைட் பண்ணு. இந்த டிவ் வந்து எனக்கு என்ன பண்ணணும்? இண்டெக்ஸ ஷோ பண்ணணும். அந்த மாரி நம்ம வேல்யூஸ் மாத்துவோம் இல்லையா? ஸோ அந்த மாரி ம். எல்லாத்துலயும் இருக்கக்கூடிய அதோட ஈவென்ட் மெத்தட்ஸா இருக்கட்டும், அனிமேஷன்ஸா இருக்கட்டும், எல்லாமே நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, jQuery வச்சும் நம்ம வந்து ஈஸியா ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஆல்ரெடி ஆ. லைப்ரரினா எதுவுமே கிடையாது. ஒரு ப்ரீ ரிட்டன் கோட் தான். ஆல்ரெடி என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, இந்த ஃபங்ஷனாலிட்டீஸ் இருக்கு அப்டின்ற மாரி எழுதி வச்சிருப்பாங்க. அந்த ஃபங்ஷனாலிட்டிக்கு நமக்கு வந்து ஒரு குட்டி வேர்ட் அந்த மாரி இருக்கு. அத மட்டும் நம்ம எடுத்து கால் பண்ணோம் அப்டின்னா, அவங்க எழுதுன அந்த இது வந்து நமக்கு இங்க எக்ஸிக்யூட் ஆகும். ஓகேவா? ஸோ அதுக்கு ஆ. தான் வந்துட்டு. அண்ட் எந்தெந்த இதுல வந்து யூஸ் பண்றாங்கன்னா, Google, Microsoft, IBM, Netflix எல்லாத்துலயுமே வந்து இத வந்து யூஸ் பண்றாங்க. ஓகேவா? அதாவது jQuery வச்சு ரொம்ப பெருசா நம்ம பண்ண முடியுமானா கிடையாது. வெப்சைட்ல இருக்கக்கூடிய சின்ன சின்ன ஃபங்ஷனாலிட்டீஸ நம்ம ஈஸியா அக்சஸ் பண்றதுக்கு தான் jQuery. ஓகேவா? பட் நம்ம ஆ. மெயினா எது பண்ணணும் அப்டின்னாலுமே, நம்ம ஜாவாஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணி தான் பண்ணுவோம். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ வந்து எப்படி வந்து நம்மளோட வெப் பேஜ்ல ஆட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு குடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா 2 வேஸ்ல வந்து நம்ம பண்ணலாம் இந்த இடத்துல. ஒண்ணு என்ன அப்படின்னா, நம்மளோட அந்த jQuery லைப்ரரி இருக்கு தெரியுமா? அத வந்து நம்ம டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ற மாரி இருக்கும். ஓகேவா? ம். டவுன்லோட் பண்ணி அப்படியே நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லன்னா CDN லிங்க் மூலமாவும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ CDN லிங்க்னா நம்ம பூட்ஸ்ட்ராப் பார்த்தோமா? பூட்ஸ்ட்ராப்க்கு நம்ம என்ன பண்ணோம்? அதுல இருக்கக்கூடிய அந்த CDN லிங்க் மட்டும் ஆக்சுவலா ஸ்கிரிப்ட் ஃபைலுக்கு தனியா, CSS ஃபைலுக்கு தனியா. அந்த மாரி நம்ம CDN லிங்க் மட்டும் பேஸ்ட் பண்ணி ஆக்சஸ் பண்றோமா? ஸோ அந்த மாரி ம். நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஆக்சுவலா அங்க 2 பண்ணுவோம். பூட்ஸ்ட்ராப் அப்படின்னு வரப்போ. பட் jQueryல வந்து ஒரே ஒரு CDN லிங்க் பேஸ்ட் பண்ற மாரி தான் இருக்கும். ஓகேவா? ஸோ அப்படியும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்ல அப்படின்னா, நம்ம அந்த லைப்ரரிய டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்றோம் அப்படின்னா என்ன ஆகும்னா வெயிட் பண்ணுங்க. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட்டு டவுன்லோடிங் எப்படி அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. ஒண்ணுமே இல்ல jQuery.comல போயிட்டு நம்ம எப்பவும் போல டவுன்லோட் பண்ணிக்க வேண்டியதுதான். நம்ம டவுன்லோட் பண்ணும்போதே என்ன ஆயிரும்னா, இந்த புரொடக்ஷன் வெர்ஷன், டெவலப்மென்ட் வெர்ஷன் இருக்கா, இந்த 2மே வந்து நமக்கு கம்பைன் ஆயி தான் டவுன்லோட் ஆகும். ஓகேவா? ஸோ அதனால வந்துட்டு எந்த ப்ராப்ளமும் இருக்காது. இந்த புரொடக்ஷன் வெர்ஷன் வந்து எதுக்காக அப்படின்னா, இப்ப நம்ம வந்து லைவ் சர்வர்லாம் போட்டு பார்க்குறோம் இல்லையா? ஸோ அந்த மாரி பர்ப்பஸ்க்காக தான் இந்த புரொடக்ஷன் வெர்ஷன். அண்ட் டெவலப்மென்ட் வெர்ஷன் வந்து என்ன, ஏதாவது டெஸ்டிங் பண்றப்போ, அந்த மாரி இதுல வந்து இது பண்றதுக்கு தான் இந்த டெவலப்மென்ட் வெர்ஷன். ஓகேவா? ஸோ நம்ம எப்படி இருந்தாலும் நம்ம டவுன்லோட் பண்றப்போ, 2மே சேர்ந்து தான் நமக்கு வந்து டவுன்லோட் ஆகும். ஓகேவா? ஸோ jQuery.comல போயிட்டு நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதுலயே காட்டும்னு நெனைக்கிறேன். நான் இப்ப டவுன்லோட் பண்ண போறது கிடையாது. ஜஸ்ட் உங்களுக்கு காட்டுறேன். ஓகேவா? ஆ. அந்த இருக்கா? ஸோ jQuery வெர்ஷன் லேட்டஸ்ட் வெர்ஷன் குடுத்துருக்காங்களா? ஸோ இத கிளிக் பண்ணி நம்ம டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லன்னா நம்ம CDN உள்ள போயிட்டு CDN லிங்க்க காப்பி பண்ணியும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இதுலயே இருக்கும்னு நெனைக்கிறேன். இந்தா இருக்கா? இதுல நெறைய CDN லிங்க்ஸ் குடுத்துருக்காங்க. நம்ம ஏதாச்சும் ஒண்ணு வந்து காப்பி பண்ணி அந்த இடத்துல போட்டாலே போதும். ஓகேவா? இது வந்து சும்மா அந்த வெர்ஷன் பொறுத்து தான் மாறும். இதுல ஏதாவது காப்பி பண்ணி என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா, நம்மளோட இந்த ஃபைல் இருக்கு தெரியுமா? வெயிட் பண்ணுங்க. PPT வரும். நான் அப்ப வந்து சொல்றேன். ஓகேவா? இது வந்து டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்றதுக்கு. ம். இப்ப நான் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்றேன் அப்படின்னா, எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ நான் என்ன பண்ணணும்? இப்ப நான் எந்த ஃபோல்டர்ல இப்ப நம்ம இமேஜ்லாம் ஆட் பண்ணுவோம் தெரியுமா? இப்ப என் ம். ப்ராஜெக்ட்ல என் பேஜ்ல இமேஜ் வரணும் அப்படின்னா, நான் என்ன பண்ணுவேன் ஆக்சுவலா அந்த இடத்துல வந்துட்டு அதாவது ஒரே ஃபோல்டர்ல தூக்கி போடுவேன். கரெக்ட்டா? என் ஃபைலும், என்னோட இமேஜும் ஒரே ஃபோல்டர்ல இருந்தா தான் ஆக்சஸ் ஆகும். கரெக்ட்டா? அதே மாரி ம். என்ன பண்ணணும் அப்டின்னா, நம்ம எழுதுறப்போ வந்துட்டு இந்த ஸ்கிரிப்ட் சோர்ஸ்க்குள்ள இந்த மாரி குடுத்தும் வந்து நம்ம எழுதிக்கலாம். ஓகேவா? ஸோ ஸ்கிரிப்ட்குள்ள இந்த மாரி அந்த ஃபைல் நேம் ஆட் பண்ணி போடுற மாரி நம்ம வந்து போட்டுக்கலாம். ஓகேவா? பட் இத நம்ம எங்க பண்ணணும் அப்டின்னா வந்துட்டு, இது தானே ஸ்கிரிப்ட் டேக்குள்ள ஹெட் செக்ஷன்குள்ள தான் நம்ம வந்து பண்ணணும். ஓகேவா? புரிஞ்சுதா? புரிஞ்சது. CDN லிங்க்கும் அதே மாரி தான். இப்ப நான் உங்களுக்கு இதுல காட்டுனேன் இல்லையா?
இதுல போயிட்டு சிடிஎன் லிங்க்கை காப்பி பண்ணிக்க வேண்டியதான். ஓகேவா? ஸோ சிடிஎன் ஒரு லிங்க் மட்டும் பேஸ்ட் பண்ணாலே போதும். ஓகேவா? ஸோ ஒரு லிங்க் மட்டும் காப்பி பண்ணிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளோட ஹெட் செக்ஷன்ல வந்துட்டு மேலே வந்துட்டு நம்ம பேஸ்ட் பண்ணிக்க வேண்டியதான். ஓகேவா? ஸோ பேஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னாலுமே நமக்கு யூஸ் ஆகும். ஐ மீன் அந்த ஃபங்க்ஷனாலிட்டிஸ் எல்லாமே வந்து நம்ம ஆக்சஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேவா? புரிஞ்சுதா? புரிஞ்சுது. jQueryனா என்ன, எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுது. ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கேளுங்க. ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? இல்லக்கா டவுட் இல்ல. கண்டினியூ பண்ணுங்க. ஓகே. ஸோ இப்போ இதுல வந்துட்டு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ இந்த எக்ஸாம்பிள்ல எனக்கு என்ன ஆகுது? ஓகே. இப்போ இந்த இடத்துல வெல்கம் டு இன்புட் மைட் இருக்கு, ஒரு பட்டன் இருக்கு. இந்த பட்டன் கிளிக் ஆகுறப்போ எனக்கு இந்த பி டேக் எல்லாமே ஹைட் ஆகுது இந்த இடத்துல. ஓகேவா? ஸோ இதுதான் வந்துட்டு என்னோட அவுட்புட். இப்போ இதுக்கு எப்படி எழுதியிருக்காங்கன்னு பார்க்கலாம். HTML ஹெட், இதுக்குள்ள ஸ்கிரிப்ட் சோர்ஸ்ல நான் என்ன பண்ணியிருக்கேன், நம்ம இப்போ பார்த்தோமா சிடிஎன் லிங்க், அதை வந்துட்டு இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ பேஸ்ட் பண்ணியாச்சு, இதோட க்ளோஸ் பண்ணிட்டேன். இப்போ நல்லா கவனிங்க, இது வந்து என்னது அப்படின்னா என்னோட சிடிஎன் லிங்க். ஓகேவா? நான் அதை அப்படியே பேஸ்ட் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் என்ன பண்றேன்னா ஒரு ஸ்கிரிப்ட் டேக் ஓபன் பண்ணி தான் எழுதணும். எப்படி நம்ம ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து ஸ்கிரிப்ட் டேக்குள்ள நம்ம எழுதுவோமோ, ஸோ சேம் அதே ப்ரொசீஜர் தான் jQueryக்கும். ஏன்னா ஜாவா ஸ்கிரிப்டோட லைப்ரரி தான் jQuery. கரெக்டா? இப்போ இதையும் நான் எப்படி எதுக்குள்ள தான் எழுதணும், ஸ்கிரிப்ட் டேக்குள்ள தான் நான் எழுதணும். ஓகேவா? அண்ட் ஆல்சோ இதை வந்து நான் என்ன பண்ணணும், ஹெட் செக்ஷனுக்கு உள்ளேயே நான் எழுதிடணும். ஓகேவா? ஸோ ஸ்கிரிப்டுக்குள்ள என்ன பண்ணிருக்காங்கன்னா document.ready ஃபங்க்ஷன். இந்த document.ready ஃபங்க்ஷன் எதுக்கு அப்படின்னா 1 மினிட் இருங்க, ஒரே நிமிஷம். ஓகே. ஓகே. ஸோ இந்த document.ready ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம jQuery பொறுத்தவரை இப்போ நம்ம வந்து jQuery பொறுத்தவரையில என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு ஃபங்க்ஷனை நான் பண்றதுக்கு முன்னாடி அதை வந்து ரெடி பண்ணி தான் பண்ணணும். ஓகேவா? இது வந்து ஒரு சின்டாக்ஸ் மாதிரி. கண்டிப்பா நான் ஸ்டார்ட் பண்றப்போ என்ன பண்ணணும்னா டாலர் சிம்பிளோட தான் ஸ்டார்ட் பண்ணணும். இந்த டாலர் சிம்பிள் எனக்கு எதை ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னா, இது வந்து ஒரு jQueryக்கான ஒரு சின்டாக்ஸ் டேக் அப்படின்றத ரெப்ரசென்ட் பண்றது தான் இந்த டாலர் சிம்பிள். ஓகேவா? இஃப் நான் ஒருவேளை இந்த டாலர் சிம்பிளே கொடுக்காம, என் வாய்ஸ் ஆடிபிள் தானே? கேக்குதுக்கா, கேக்குது. ஸோ இப்போ ஒருவேளை நான் இந்த டாலர் சிம்பிளே கொடுக்காம நான் பண்ணேன் அப்படின்னா கண்டிப்பா இது வந்து எரர் கொடுக்கும். ஓகேவா? ஸோ டாலர் சிம்பிள் தான் எனக்கு என்ன பண்ணுது, இது வந்து jQueryயை டிஃபைன் பண்ற ஒரு விஷயம் அப்படின்றது சொல்லுது. ஓகேவா? ஸோ கண்டிப்பா document.ready ஃபங்க்ஷன் இது வந்து என்ன பண்ணுன்னா, எப்பவுமே நான் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நான் இதை எழுதியே ஆகணும். ஓகேவா? ஸோ இது வந்து எதுக்கு அப்படின்னா, இப்போ நான் வந்து இப்போ இந்த இந்த இதை நான் கொடுக்கவே இல்லைன்னு வைங்களேன், டைரக்டா நான் உள்ள ஃபங்க்ஷனாலிட்டிஸ் மட்டும் எழுதியிருக்கேன்னு வைங்க. இப்போ இது என்ன பண்ணும் அப்படின்னா, நான் பேஜ் வந்து லோட் ஆகுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணிருன்னா, என்னோட ஃபங்ஷனாலிட்டீஸ அது வந்து எக்ஸிக்யூட் பண்ணிரும். இதுவே நான் வந்து document.ready ஃபங்ஷன் குடுத்தேன்னா, ஒன்ஸ் பேஜ் லோட் ஆயி முடிச்ச அப்புறம் தான் என்ன ஆகும்னா, நான் என்ன ஃபங்ஷனாலிட்டி குடுத்துருக்கேனோ, அது நான் குடுக்க எக்ஸிக்யூட் ஆகும். ஓகேவா? ஸோ அதுக்கு தான் வந்துட்டு இந்த document.ready ஃபங்ஷன் ஆஃப் அப்படின்றது. 1 மினிட். இத பார்த்துட்டு அத பார்ப்போமா? அப்பதான் புரியும் நம்ம இங்க என்ன பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு. வெயிட். அப்போ இந்த ஸ்கிரிப்ட் ஓகே, டேக ஓகே. அப்படி வைங்க. ஹெட்ட முடிச்சுக்கலாம். இப்போ பாடிக்குள்ள h2 டேக் வச்சிருக்கேன். 2 p டேக் வச்சிருக்கேன். ஒரு பட்டன் வச்சிருக்கேன். கிளிக் மீ அப்படின்னு சொல்லிட்டு. இதோட எனக்கு பாடி முடிஞ்சது. பாடிக்குள்ள எனக்கு எந்த ஒர்க்கும் இல்ல. ஓகேவா? ஸோ இந்த ஸ்கிரிப்டுக்குள்ள நான் ஃபர்ஸ்ட் ஃபங்ஷனை நான் சொன்ன மாதிரி ரெடி பண்ணியாச்சு. இதுல உள்ள மாதிரியே தான் கொடுக்கணும். டாக்குமெண்ட் டாட் விச் இஸ் இந்த டாக்குமெண்ட் எனக்கு எதை ரெப்ரசென்ட் பண்ணுது? இந்த HTML-ல இருக்கக்கூடிய கண்டென்ட்ஸை ரெப்ரசென்ட் பண்றதுதான் டாக்குமெண்ட். ஓகேவா? டாட் ரெடி ஃபங்க்ஷன் ஆஃப் அப்படின்றத கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ ஃபங்க்ஷனுக்கு நேம் வைக்கணுமா அப்படின்னா அப்படிலாம் எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் ஃபங்க்ஷன் ஆஃப். ஓகேவா? ஸோ ஃபங்க்ஷனுக்கான கேர்லி ஃப்ரேஸை நான் என்ன பண்றேன், இந்த இடத்துல ஓப்பன் பண்றேன். ஓப்பன் பண்ணி ஃபைனலா தான் முடிச்சிருப்பாங்க. ஓகேவா? ஸோ டாக்குமெண்ட்டை நான் பேரந்தசிஸ்குள்ள எழுதியிருக்கேன். டாட் ரெடி ஃபங்க்ஷனுக்கு நான் இங்க என்ன பண்ணியிருக்கேன், ஒரு பேரந்தசிஸ் ஓப்பன் பண்ணியிருக்கேன். பட் நான் இதை க்ளோஸ் பண்ணியிருக்கேனா இல்ல. கரெக்டா? ஸோ ஃபங்க்ஷன் ஆஃப் அப்படின்றத போட்டிருக்கேன். ஒரு கேர்லி ஃப்ரேசஸ் ஓப்பன் பண்ணியிருக்கேன்.
ஓப்பன் பண்ணிட்டு இந்த இடத்துல என்ன பண்றேன்னா, டாலர் போட்டு அதாவது டாலர் சிம்பிள் போட்டா தான் jQueryக்கானதுன்னு அர்த்தம். ஸோ டாலர் சிம்பிள் போட்டு பட்டன் டாட் கிளிக் ஃபங்ஷன் ஆஃப். ஸோ எனக்கு இந்த இடத்துல உள்ள குடுக்குறது எனக்கு என்ன அப்படின்னா, செலக்டார். நான் யார செலக்ட் பண்ணி அந்த விஷயத்த பண்ண சொல்லணும் அப்படின்றது. இப்போ வந்து நான் வெறுமனே கிளிக் ஃபங்ஷன் ஆஃப் அப்படின்றத குடுத்தேன்னு வைங்க. அப்ப நான் யார்ட்ட வந்து அந்த வேலைய சொல்றேன்றதே தெரியாது. கரெக்ட்டா? இதுவே நான் ஒரு பெர்சன கூப்ட்டு அவங்க கிட்ட நீ தான் அந்த வொர்க்க பண்ணணும் அப்படின்றத நான் சொன்னேன் அப்படின்னா தான் அவங்க என்ன பண்ணுவாங்க, ஓ! நம்ம கிட்ட அப்ப ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குன்னு சொல்லிட்டு கரெக்ட்டா பண்ணுவாங்க. கரெக்ட்டா? ஸோ அப்ப இதுக்குள்ள இருக்கிறது வந்து எனக்கு செலக்டார். அப்ப நான் பட்டன்ட்ட என்ன சொல்றேன்? டாட் கிளிக் ஃபங்ஷன் ஆஃப் அப்படின்றத சொல்றேன். அப்போ கிளிக் அப்படின்றது இதுல என்னன்னா, ப்ரீ டிஃபைன்டா இருக்கிற ஒரு விஷயம் தான். ஓகேவா? ஸோ ஜஸ்ட் அந்த இத தூக்கி இதுல போட்டுக்க வேண்டியதுதான். ஸோ கிளிக் ஃபங்ஷன் ஆஃப் அப்படின்றத குடுத்திருக்கேன். ஸோ ஃபங்ஷன் ஆஃப்குள்ள என்ன பண்ணியிருக்கேன், அகைன் இப்போ இதுக்குள்ள தான் நான் என்ன பண்றேன், என்ன வொர்க்க பண்ணணும் அப்படின்றத நான் சொல்லப் போறேன். ஓகேவா? ஸோ அதாவது இந்த பட்டன் கிளிக் ஆகுறப்போ என்ன வேலை நடக்கணும் அப்படின்றத நான் இதுக்குள்ள தான் சொல்றேன். விச் இஸ் டாலர். டாலர்க்குள்ள என்ன பண்றேன், நான் செலக்டார் சொன்னேன். கரெக்ட்டா? ஸோ செலக்டார்க்குள்ள நான் என்ன பண்ணியிருக்கேன், பி குடுத்திருக்கேன். இந்த பி எத ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா, இந்த பி டேக் இருக்கா? அததான் இந்த இடத்துல ரெப்ரசன்ட் பண்ணுது. டாட் ஹைட் ஆஃப் அப்படின்ற ஃபங்ஷன கூப்பிட்டுருக்கேன். ஓகேவா? இப்போ இந்த ஹைட் ஆஃப் அப்படின்ற ஃபங்ஷனோட ஒர்க்கே என்ன அப்படின்னா, இங்க இந்த செலக்டார்க்குள்ள யார் இருக்காங்களோ அவங்கள ஹைட் பண்ணி வைக்கும். அவ்வளவுதான் அதோட ஒர்க். ஓகேவா? ஸோ இத ஜஸ்ட் நம்ம கால் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்கா அது என்ன பண்ணிடும், இந்த பட்டன் கிளிக் ஆகுறப்போ இந்த பி டேக்க ஆட்டோமேட்டிக்கா அத ஹைட் பண்ணி விட்டுரும். ஓகேவா? ஸோ இப்போ இந்த இடத்துல என்ன ஆகுது, இந்த ஃபங்ஷனுக்கு இங்க ஓப்பன் பண்ணேன்னா ஒரு இது என்ன? பாரந்தசிஸ். இந்த கர்லி ஃப்ரேஸஸும், இந்த பாரந்தசிஸும் இந்த இடத்துல எனக்கு க்ளோஸ் ஆகுது. ஓகேவா? ஸோ க்ளோஸ் ஆன அப்புறம் நான் என்ன பண்ணியிருக்கேன், செமிகோலன் வச்சிருக்கேன். அண்ட் அகைன் இங்க ஓப்பன் பண்ண இந்த கர்லி ஃப்ரேஸஸும், பாரந்தசிஸும் ஃபைனலா எனக்கு க்ளோஸ் ஆகுது. ஸோ ஒவ்வொரு லைன் முடியும்போது நான் என்ன வைக்கணும், செமிகோலன் வைக்கணும். ஓகேவா? ஸோ இப்ப இந்த ஃபங்ஷன் எனக்கு என்ன பண்ணும் அப்படின்னா, நான் இந்த பட்டன் கிளிக் பண்ணேன் அப்படின்னா, எனக்கு இந்த பி டேக்க ஃபுல்லா ஹைட் பண்ணி வைக்கும். அவ்வளவுதான். புரியுதா? எதுவும் டவுட்ஸ் இருக்கா? புரியுதுக்கா, புரியுது. ஆ. டவுட்ஸ் இல்ல. ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கேளுங்க. இல்ல ஒன்ஸ் மோர் சொல்லணுமா? இல்ல, இல்ல. இது கன்டினியூ பண்ணுங்க. ஆ. இந்த எக்ஸாம்பிள் வந்து இன்னைக்கு ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓகேவா? ஸோ இப்போ அதுக்கான இத தான் வந்துட்டு அந்த சின்டாக்ஸ் தான் இதுல வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, பிரீஃபா வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்ப இதுல என்ன ஆகுது எனக்கு, பேசிக் சின்டாக்ஸ் இப்ப நான் டாலர் போட்டேன். டாலர்க்குள்ள நான் என்ன விஷயம் குடுக்குறேனோ, அது வந்து செலக்டார். ஓகேவா? அதாவது நான் பட்டன செலக்ட் பண்றேனா, இல்ல பி டேக்க செலக்ட் பண்றேனா, எனக்கு எந்த விஷயத்துல அந்த ஒரு ஆக்ஷன் பெர்ஃபார்ம் ஆகணும்னு நான் நினைக்கிறேனோ, அந்த விஷயத்த நான் என்ன பண்ணுவேன், இந்த செலக்டார்க்குள்ள குடுக்கணும். ஓகேவா? டாட் ஆக்ஷன். ஸோ ஆக்சுவலா இந்த இடத்துல பார்த்த இந்த கிளிக் அப்படின்றதும் எனக்கு ஒரு ஆக்ஷன் தான். இந்த ஹைட் ஆஃப் அப்படின்றதும் எனக்கு ஒரு ஆக்ஷன் தான். ஓகேவா? ஸோ அதுதான் வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணணும், ஆக்ஷன் என்ன நடக்கணுமோ, அத வந்து நான் எழுதணும். ஓகேவா? ஸோ இத வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. தென் இப்ப இந்த டாலர் சைன் அதான் நான் ஆல்ரெடி சொன்ன மாரி தான். ஸோ டாலர் சைன் குடுத்தேன் அப்டின்னா தான் என்ன பண்ணும், jQueryக்கு என்னால ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகேவா? அண்ட் ஆல்சோ செலக்டார்க்குள்ள நம்ம என்ன பண்ணுவோம், HTML எலமெண்ட்ஸ குடுப்போம். இந்த செலக்டார்க்குள்ள நான் எத குடுக்குறேனோ, அந்த டேக்க தான் என்ன பண்ணும், இது போயிட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணும். ஓகேவா? அதாவது இப்ப நான் இங்க p டேக் குடுத்துருக்கேன் அப்டின்னா, டைரக்ட்டா என்ன வரும், இந்த டாக்குமெண்ட்குள்ள வந்து p டேக் எங்க இருக்கு அப்டின்றத தான் அது வந்து சர்ச் பண்ணி எடுக்கும். ஓகேவா? ஸோ அதுதான் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபைண்ட் பண்ணும். அண்ட் தென் jQueryயோட ஆக்ஷன். ஸோ இந்த ஆக்ஷன் தான் என்ன ஆகுது எனக்கு, நான் என்ன வொர்க்க பண்ண சொல்றேனோ, அந்த வொர்க்க வந்து கரெக்ட்டா பண்ணிக்கும். ஓகேவா? ஸோ அதே மாரி வந்து எக்ஸாம்பிள்ஸ் வந்து குடுத்துருக்காங்க. இப்ப நம்ம இதுதான் வந்து நம்ம பார்த்தோம். கரெக்ட்டா? ஸோ பி டாட் ஹைட் ஆஃப் அப்படின்றத நம்ம குடுத்த உடனே நமக்கு என்ன ஆச்சு, பாராகிராஃப் எலிமெண்ட் எல்லாத்தையுமே எனக்கு ஹைட் பண்ணிருச்சு. கரெக்ட்டா? இப்ப இதுவே நான் டாலர்ல திஸ் டாட் ஹைட் ஆஃப் அப்படின்றத குடுத்தேன் அப்படின்னா, இந்த திஸ் வந்து எனக்கு எத ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னா, கரண்ட் எலமெண்ட் வந்து எனக்கு யாரு அப்படின்றத சொல்லுது. இப்போ ஒரு டாக்குமெண்ட் இருக்குன்னா, டாக்குமெண்ட்ல எனக்கு எந்த ஒரு எலமெண்ட் கரண்ட் யூஸ்ல இருக்கோ, ஸோ அந்த எலமெண்ட்ட மட்டும் ஹைட் பண்றது தான் இந்த திஸ் அப்படின்ற இந்த கீவேர்ட். ஓகேவா? ஸோ இதுக்கப்புறமா இந்த டாட் டெஸ்ட் டாட் ஹைட் ஆஃப் இருக்கா? இந்த டாட் டெஸ்ட் எதுக்கு? இப்போ இதுக்கெல்லாம் நம்ம டாட் வைக்கல. இதுக்கும் நம்ம டாட் எதுவுமே வைக்கல. கரெக்ட்டா? டைரக்ட்டா ஆக்சஸ் பண்ணோம். இந்த இடத்துல எதுக்கு வந்து டாட் வச்சு எழுதியிருக்கோம் அப்படின்னா, ஜஸ்ட் இது கிளாஸ் நேம ரெப்ரசன்ட் பண்ணுது. இப்ப நம்ம CSSல ஒரு கிளாஸ ஸ்டைல்
பண்ணணும்னா நம்ம என்ன பண்ணுவோம்? டாட் கிளாஸ் நேம் வச்சு கர்லி ஃப்ரேசஸ்க்குள்ள அதுக்கான ஸ்டைல்ஸ நம்ம எழுதுவோம். கரெக்ட்டா? ஸோ சேம் வே தான் இங்கேயும். நான் இந்த இடத்துல ஒரு கிளாஸ செலக்ட் பண்ணணும்னு நெனச்சேன் அப்டின்னா, தென் டாட் டெஸ்ட் அப்டின்றத குடுக்கணும். ஓகேவா? அதாவது டாட்டு கிளாஸ ரெப்ரசன்ட் பண்ணுது. டெஸ்ட் அப்டின்றது என்னோட கிளாஸோட நேம். ஓகேவா? இப்ப இதுவே நான் ஐடி ரெப்ரசன்ட் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? ஹேஷ்டேக் வந்து யூஸ் பண்ணணும். ஸோ ஹேஷ் போட்டு இந்த இடத்துல என்னோட ஐடி நேம் என்னவோ அத நான் இந்த இடத்துல குடுக்கணும். ஓகேவா? ஓகேவா? புரிஞ்சுதா? ஸோ சிஎஸ்எஸ் மாரி தான் இந்த இடத்துல வந்துட்டு ஸ்டைல்ஸ் வந்து எனக்கு அப்ளை ஆகும். புரியுதுக்கா, புரியுது, புரியுது. ஓகே. ஓகே. ஸோ இப்ப இந்த டாக்குமெண்ட் டாட் ரெடி ஈவென்ட் சொன்னேனா, ஸோ அததான் வந்து இதுல வந்து சொல்லியிருக்காங்க. இந்த நான் சொன்னேனா, ஸோ jQuery கோட் என்ன பண்ணும் அப்டின்னா, டாக்குமெண்ட் வந்து லோட் ஆயி அதாவது சாரி எப்படி சொன்னேன்? அதாவது லோட் ஆகுறதுக்கு முன்னாடியே நம்மளோட ஃபங்ஷனாலிட்டீஸ் நடக்கக்கூடாது. கரெக்ட்டா? ஸோ அந்த பேஜ் வந்து எனக்கு லோட் ஆயி முடிச்ச அப்புறம் தான், எனக்கு கம்ப்ளீட் ஆன அப்புறம் தான் என்ன பண்ணணும், இந்த jQueryயோட ஒர்க் வந்து எனக்கு நடக்கணும். ஸோ அதுக்கு தான் இந்த டாக்குமெண்ட் டாட் ரெடி ஃபங்ஷன். ஓகேவா? அதாவது எனக்கு பேஜ் லோட் ஆகுறதுக்கு முன்னாடியே நடக்கிற ஃபங்ஷனாலிட்டீஸ்ல இருந்து எனக்கு என்ன பண்ணும்னா, என்னோட பேஜ வந்து பிரிவென்ட் பண்ணி வச்சுக்கும். ஓகேவா? ஸோ சேஃபா வச்சுக்கும். ஒன்ஸ் பேஜ் லோட் ஆன அப்புறம் தான் எனக்கு என்ன பண்ணும், ஓகே அதுக்கப்புறம் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்றத எடுத்து கொண்டு வந்து குடுக்கும். ஓகேவா? ஓகேவா? புரிஞ்சுதா? ஸோ அதுக்கு தான் வந்துட்டு இந்த டாக்குமெண்ட் டாட் ரெடி ஃபங்ஷன். இப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னா, இத வந்து இன்னுமே வந்து சிம்பிள் ஆக்கிட்டாங்க. வெறும் ஃபங்ஷன் ஆஃப் மட்டும் நம்ம குடுத்தா போதும்னு நெனைக்கிறேன். அந்த இருக்குல்ல. ஸோ முன்னாடி வந்து நம்ம அப்படி குடுத்துட்டு இருந்தோமா, ஸோ இப்போ வந்து என்ன பண்றாங்கன்னா, ஃபங்ஷன் ஆஃப் அப்படின்றத குடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ இதுக்குள்ள நான் என்னோட jQuery கோட் வந்து எழுதுற மாரி. ஸோ இந்த டாலர் ஃபங்ஷன் அண்ட் தென் இப்ப இந்த டாக்குமெண்ட் டாட் ரெடி ஃபங்ஷன் பார்த்தோமா, ஸோ 2மே வந்து எனக்கு கிட்டத்தட்ட சேம் தான். ஒரே வொர்க்க தான் வந்து 2மே பண்ணும். ஓகேவா? நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கு தான் வந்து இங்க எக்ஸாம்பிள் வந்து குடுத்துருக்காங்க. அதாவது இப்போ ஒரு பி டேக்க நான் ஹைட் பண்ண போறேன்னு வைங்களேன். இப்ப அந்த அதாவது பேஜ் லோட் ஆயி முடிஞ்சா தான் என்ன ஆகும்? எனக்கு அந்த பி டேக் எல்லாமே எனக்கு விசிபிள் ஆகும். கரெக்ட்டா? அதுக்கப்புறம் தான் நான் சொன்ன jQueryல நான் சொன்ன வொர்க் வந்து எனக்கு நடந்து அந்த இடத்துல வந்து எனக்கு பி டேக்க ஹைட் பண்ணும். பட் இது என்ன பண்ணிரும் அப்டின்னா, ஒருவேள நான் இந்த ஒரு லைன குடுக்கவே இல்லன்னு வைங்களேன். அந்த டாக்குமெண்ட் டாட் ரெடிய நான் குடுக்கவே இல்ல அப்டின்னா, ஒரு எலமெண்ட் வந்து அந்த இடத்துல கிரியேட் ஆகணும். அதாவது இப்ப நான் பி டேக் குடுத்துருக்கேன்னா, பி டேக் அந்த இடத்துல லோட் ஆகி வரணும். கரெக்ட்டா? லோட் ஆகுறதுக்கு முன்னாடியே என்ன பண்ணிரும் இது? ஹைட் பண்ணி வச்சுரும். அப்ப நமக்கு வந்து என்ன ஆகாது? இப்டி ஒரு எலிமெண்ட் கிரியேட் ஆயி ஹைட் ஆனதே நமக்கு வந்து தெரியாது. அந்த மாரி ஆயிடும். அதே மாரி தான் வந்து கெட்டிங் தி சைஸ் ஆஃப் அன் இமேஜ் தட் இஸ் நாட் லோடட். அதாவது இமேஜ் லோட் ஆகுறதுக்கு முன்னாடி, அதாவது ஒண்ணுமே இல்ல. அந்த பேஜ் லோட் ஆகுறதுக்கு முன்னாடியே jQueryயோட ஃபங்ஷனாலிட்டீஸ் நடக்கும் இல்லையா? ஸோ அதுல இருந்து பிரிவென்ட் பண்ணி பேஜ் லோட் ஆன அப்புறம் நடக்க வைக்கிறதுக்கு தான் இந்த ஃபங்ஷன். இந்த டாலர் ஃபங்ஷன் அப்படி இல்லன்னா டாக்குமெண்ட் டாட் ரெடி ஃபங்ஷன் அப்படின்றத நம்ம யூஸ் பண்றோம். புரிஞ்சுதா எதுக்கு போடுறோம்னு சொல்லிட்டு? இந்த டாக்குமெண்ட் டாட் ரெடி ஃபங்ஷன் ஆஃப் பார்த்தோம் இல்லையா? ஸோ இதோட ஒரு சிம்பிளா நம்ம எழுதணும் அப்டின்னா, இந்த மாரி நம்ம வந்து எழுதிக்கலாம். இதோட ஷார்ட்டர் மெத்தட் தான் இது. நோட் பண்ணிட்டீங்களா? என் வாய்ஸ் கேக்குதா? நோட் பண்ணிட்டீங்களா? ஐயோ! ஷோ முருகா! நெட்ஃபிளிக்ஸ் கனெக்ட் கட் ஆயிருச்சா? சாரி. எனக்கு ஆக்சுவலா நெட்டு வந்து இதாயிருக்கு. நான் கவனிக்காம நான் எடுத்துட்டே இருந்திருக்கேன். சாரி. ஓகே. எதோட விட்டேன்? jQuery சொல்லிட்டு நீங்க ஸ்டார்டிங் தான். இதுக்கு முன்னாடி. இந்த பேஜ் சொல்லும்போதே கட் ஆயிருச்சா? ஆமா.
அப்படியா? இது ஓகே தானே? இது ஓகே தான். இதுக்கு அப்புறம் தான் கட் ஆச்சு. ஓகே. அப்ப நான் இதுல இருந்தே ஒன்ஸ் மோர் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஓகேவா? ஆ ஓகே. ஸோ இப்ப இந்த டாக்குமெண்ட் டாட் ரெடி ஃபங்ஷன் அதாவது நம்ம இப்ப இந்த எக்ஸாம்பிள்ல பார்த்தோம் இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் லைனே நான் எடுத்த உடனே என்ன போட்டிருந்தேன்? டாக்குமெண்ட் டாட் ரெடி ஃபங்ஷன் அப்படின்றத குடுத்திருந்தேன். கரெக்ட்டா? ஸோ அது வந்து எதுக்கு நம்ம போடுறோம் அப்படின்ற எக்ஸ்ப்ளனேஷன தான் வந்து இந்த இடத்துல வந்து குடுத்திருக்காங்க. ஓகேவா? ஸோ வேற ஒண்ணும் இல்ல. இத குடுத்துட்டு நம்ம உள்ள வந்து jQuery கோட் எழுதுற மாரி இருந்தது. கரெக்ட்டா? ஸோ இது எதுக்கு நம்ம இந்த இந்த ஒரு லைன் ஸ்பெசிஃபிக் லைன் நம்ம எதுக்கு கண்டிப்பா குடுக்கணும் அப்படின்னா, இப்போ ஒரு பேஜ் வந்து இப்போ ஒரு வெப்சைட் நான் ஓப்பன் பண்றேன்னு வைங்களேன். அந்த இடத்துல எனக்கு வந்து பேஜ் லோட் ஆயி கம்ப்ளீட்டா லோட் ஆன அப்புறம் தான் எனக்கு jQueryக்கான ஆக்ஷன்ஸ் எல்லாமே நடக்கணும். கரெக்ட்டா? இப்ப நான் ஒரு வேளை இந்த ஒரு லைன் நான் குடுக்கவே இல்லன்னு வைங்க. டைரக்ட்டா நான் கோட் எழுதிட்டேன் அப்டின்னா என்ன ஆகும்னா, எனக்கு பேஜ் லோட் ஆகுறதுக்கு முன்னாடியே ஃபர்ஸ்ட்டே என்ன ஆயிரும்னா, jQueryயோட வொர்க் எல்லாமே நடந்துரும். நடந்து முடிஞ்சிருச்சுன்னா என்ன ஆகும் எனக்கு? அது வந்து கொஞ்சம் யூசர் ஃப்ரெண்ட்லியாவே இருக்காது. கரெக்ட்டா? ஸோ நமக்கு வந்து கரெக்ட்டா வொர்க் ஆகாது. இப்போ ஒரு ஆ எப்படி சொல்றது? ஆ. இப்போ ஒரு பி டேக் இருக்குன்னு வைங்களேன். இப்ப நான் இந்த எக்ஸாம்பிள்ல நம்ம என்ன பண்ணியிருந்தோம், அந்த பி டேக்க நம்ம வந்து ஹைட் பண்ணியிருந்தோம். கரெக்ட்டா? இப்போ எனக்கு அந்த பேஜ் லோட் ஆகி முடிஞ்சா தான் என்ன ஆகும், எனக்கு அந்த பி டேக் எனக்கு விசிபிள் ஆகும். கரெக்ட்டா? அதுக்கப்புறம் நான் பட்டன் கிளிக் பண்ணா மட்டும் தான் என்ன ஆகணும், அது எனக்கு ஹைட் ஆகணும். கரெக்ட்டா? இதுதான் நம்ம போன வாட்டி பார்த்த எக்ஸாம்பிள். ஓகே. இப்போ ஒரு வேள நான் இந்த லைன குடுக்கவே இல்லன்னா என்ன ஆகும்னா, நான் அந்த பட்டன அதாவது பேஜ் லோட் ஆகும்போதே என்ன ஆயிரும் எனக்கு, லோட் ஆகுறதுக்கு முன்னாடியே எனக்கு அந்த பி டேக் வந்து ஆட்டோமேட்டிக்கா எனக்கு ஹைட் ஆயிரும். அப்ப எனக்கு இந்த இடத்துல என்ன நடக்காது, அந்த பங்ஷனாலிட்டீஸ் வந்து கரெக்ட்டா ஒர்க் ஆகாது. ஓகேவா? ஸோ அததான் வந்து இங்க சொல்லியிருக்காங்க. ஒன்ஸ் எனக்கு பேஜ் வந்து லோட் ஆயி முடிஞ்ச அப்புறம் தான் jQueryக்கான ஆக்ஷன்ஸ் எல்லாமே நடக்கணும். ஸோ அதுக்காக தான் வந்து மெயினா இத யூஸ் பண்றாங்க. ஓகேவா? ஸோ இந்த லைன் தான் என்ன பண்ணுது எனக்கு, பிரிவென்ட் பண்ணுது. அதாவது பேஜ் லோட் ஆயி முடிஞ்ச அப்புறம் jQueryயோட பங்ஷனாலிட்டீஸ் நடக்கணும். அதுக்கு முன்னாடி நடந்துறக்கூடாது. கரெக்ட்டா? ஸோ அதுலருந்து பிரிவென்ட் பண்றதுக்கு தான் இந்த கோட் வந்து யூஸ் ஆகுது. ஓகேவா? புரியுது. புரிஞ்சுதா? ஆ. ஸோ சேம். இதே வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்டின்னா, அப்படியே நம்ம எழுதலாம். டாக்குமெண்ட் டாட் ரெடி ஃபங்ஷன்னும் போடலாம். அத இன்னும் ஷார்ட்டரா நம்ம எப்படி போட்டுக்கலாம் அப்டின்னா, டாலர் ஃபங்ஷன் ஆஃப் அப்படின்றத போட்டு நான் இதுக்குள்ளேயும் நான் வந்து எழுதிக்கலாம். ஓகேவா? ஸோ அதுக்கு தான் வந்துட்டு இங்க எக்ஸாம்பிள் வந்து குடுத்துருக்காங்க. ஒருவேள நம்ம இப்ப இத குடுக்கவே இல்லன்னு வைங்களேன், என்ன ஆகும் எனக்கு நான் அதே தான் இங்கேயும் வந்து சொல்லியிருக்காங்க. இப்ப நான் அந்த பி டேக் வந்து நான் ஹைட் பண்றேன் அப்டின்னா, அது எனக்கு கிரியேட் ஆயிருக்கு. அது எப்ப கிரியேட் ஆகும் எனக்கு? ஒன்ஸ் பேஜ் வந்து கம்ப்ளீட்டா லோட் ஆயிருச்சு அப்டின்னா தான் அந்த எலமெண்ட் என் பேஜ்ல கிரியேட் ஆயிருச்சுன்னு அர்த்தம். கரெக்ட்டா? அது கிரியேட் ஆகுறதுக்கு முன்னாடியே எனக்கு ஹைட் ஆயிரும். அந்த மாரி ஆகுறது. அதே மாரி ட்ரைங் டூ கெட் அ சைஸ் ஆஃப் அன் இமேஜ் தட் இஸ் நாட் லோடட் எட். அதாவது இப்ப நான் ஒரு இமேஜோட சைஸ் நான் கெட் பண்ண போறேன் அப்டின்னா, இப்ப இந்த இடத்துல என்ன ஆகும்? பேஜ் லோட் ஆயி முடிஞ்சா தான் அந்த இமேஜ் கம்ப்ளீட்டா என் பேஜுக்கே வரும். கரெக்ட்டா? அதுக்கு முன்னாடியே எனக்கு வந்து இமேஜ் சைஸ் கெட் பண்ணணும்னு நெனச்சு அந்த ஃபங்ஷன்ஸ் வந்து அதுக்கு முன்னாடி அதாவது பேஜ் லோட் ஆகுறதுக்கு முன்னாடியே jQuery யோட ஃபங்ஷனாலிட்டீஸ் நடக்காம அதுக்கு தான் வந்து இது யூஸ் பண்றாங்க. புரியுதா? புரியுது. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஆ ஓகே. ஸோ இப்ப வந்து jQueryயோட செலக்டர்ஸ் பத்தி சொல்லியிருக்காங்க. இப்போ எத பத்தி இப்ப வரிசையா சொல்லிட்டே வராங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம இதுல பார்த்தோமா? ஃபர்ஸ்ட் லைன் என்ன அப்படின்றத சொல்லியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்றாங்க? உள்ள இருக்கிறது செலக்டார்ன்னு பார்த்தோம். ஸோ இப்ப அத பத்தி சொல்றாங்க. ஓகேவா? ஸோ செலக்டர்ஸ் அப்படின்னாலே நமக்கு என்ன அப்படின்னா விச் இஸ் இது வந்து jQueryயோட ஒரு இம்பார்ட்டன்டான பார்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதாவது நான் எந்த எலமெண்ட்ட செலக்ட் பண்றேன். அதுதான் வந்து எனக்கு அந்த பேஜ்ல வந்து இம்பார்ட்டன்ட். கரெக்ட்டா? ஸோ நான் பட்டன செலக்ட் பண்ணி கிளிக் ஃபங்ஷன் நடக்கணும் அப்படின்னு சொன்னா தான் என்ன ஆகும் எனக்கு? பட்டன்ல கரெக்ட்டா அந்த கிளிக் ஃபங்ஷன் எனக்கு பெர்ஃபார்ம் ஆகும். கரெக்ட்டா? ஸோ அதுக்கு தான் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. அது வந்து ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு பார்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த செலக்டார்க்குள்ள எனக்கு என்ன இருக்கும் அப்படின்னா, HTML ஓட எலமெண்ட் தான் இருக்கும். அதாவது டாக்குமெண்ட் அப்டின்னாலே நான் ஆல்ரெடி வந்து ஃபர்ஸ்ட்டே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். கரெக்ட்டா? மேல HTMLல இருந்து ஃபுல்லா லாஸ்ட் நம்ம HTML முடிக்கிறோம் இல்லையா? ஸோ அதுவரை இருக்கிற ஃபுல்லாவே நமக்கு என்ன சொல்லுவோம் அப்டின்னா, நம்ம வந்து டாக்குமெண்ட் அப்டின்னு சொல்லி தான் நம்ம கன்சிடர் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ அந்த டாக்குமெண்ட்ல இருக்கக்கூடிய HTML எலமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து நான் யூஸ் பண்றதுக்கு தான் அந்த செலக்டார் அப்டின்றது
யூஸ் ஆகுது. ஓகேவா? ஸோ விச் இஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்த எக்ஸாம்பிள் மாரி அது நேமா இருக்கலாம். விச் இஸ் ஏதாவது ஒரு டேக்கா இருக்கலாம். H1 டேக்கா இருக்கலாம். H2, H6 வரை நமக்கு சைஸ் இருக்கு இல்லையா? ஸோ அதுவா இருக்கலாம். இல்ல P டேக்கா இருக்கலாம். ஸோ அந்த மாரி என்ன டேக்ஸ் இருக்கலாம். அப்படி இல்லனா ஐடியா இருக்கலாம். கிளாஸஸா இருக்கலாம். ஜஸ்ட் ஐடினா நம்ம என்ன பண்ணுவோம்? ஹேஷ் யூஸ் பண்ணி செலக்ட் பண்ணுவோம். கிளாஸா இருந்தது அப்படின்னா நம்ம டாட் வச்சு செலக்ட் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ அப்படி இல்லன்னா வேற ஏதாவது ஆட்ரிபியூட்ஸ், வேல்யூஸ் எத வேணாலும் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, இந்த செலக்டர்க்குள்ள போட்டுக்கலாம். ஓகேவா? பட்டன்ஸா இருக்கலாம். எத வேணா நம்ம வந்து போட்டுக்கலாம். ஓகேவா? ஓகே. ஸோ இது போக வந்து என்ன சொல்றாங்கன்னா, கஸ்டம் செலக்டார்ஸும் இருக்கு அப்டின்ன மாரி சொல்றாங்க. விச் இஸ் நம்ம அ எப்படி சொல்றது? இப்ப நம்மளா ஏதாவது ஒரு நேம் குடுத்து கிரியேட் பண்றோம் அப்டின்னா, ஸோ அத வச்சும் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்டின்னா, ஈஸியா வந்து அந்த இடத்துல செலக்டர்ஸ்குள்ள குடுத்து நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ அதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்ணணும்? இப்ப செலக்டார் போட போறேன் அப்டின்னாலே எனக்கு டாலர் சிம்பல் இருக்கணும். பாரந்தசிஸ் இருக்கணும். பாரந்தசிஸ்குள்ள டபுள் கோட்ஸ்குள்ள தான் நான் என்ன பண்ணணும்? எனக்கு வந்து செலக்டார் நேம் யாரு அப்டின்றத நான் சொல்லணும். ஓகேவா? ஓகே தானே? ஓகே. புரியுதுக்கா. ஓகே. ஸோ இப்ப இதுல வந்து எலமெண்ட் வந்து எப்படி செலக்ட் பண்ணணும் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. விச் இஸ் அங்க அத பார்த்த அதே எக்ஸாம்பிள் தான். ஸோ டாலர் சிம்பல் குடுத்து, இதுக்குள்ள டபுள் கோட்ஸ்க்குள்ள எனக்கு என்ன செலக்டார் வேணுமோ அத குடுக்கணும். இப்ப இந்த இடத்துல P டேக் அப்படின்றதால எனக்கு P அப்படின்னு சொல்லிட்டு போட்டுருக்காங்க. இல்ல எனக்கு வந்து H1 டேக் வேணும்னா நான் என்ன பண்ணிக்கலாம்? இதுக்கு பதிலா H1 குடுத்துக்கலாம். இல்லப்பா எனக்கு வந்து ஒரு கிளாஸ் நேம் செலக்ட் பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்னா, நான் என்ன பண்ணுவேன்? டாட் வச்சு கிளாஸ் நேம் என்ன அப்படின்றத சொல்லணும். ஓகேவா? ஸோ அந்த மாரி தான் நம்ம வந்து செலக்ட் ஓகே. ஆ இது அதே ப்ரோகிராமா? எஸ். when a user click on a button all the p elements will be hidden. ஸோ அதே ப்ரோகிராம் தான் வந்துட்டு அகைன் வந்து குடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ அதே பாடிக்குள்ள ஒரு h2 டேக் வச்சிருக்கேன். இந்த h2 மட்டும் டிஃபர் ஆகுது. கன்டென்ட் மட்டும் டிஃபர் ஆகுது. 2 p டேக் வச்சிருக்கேன். ஒரு பட்டன் வச்சிருக்கேன். சேம் அதே மாரி ஸோ ஸ்கிரிப்ட் சோர்ஸ் இது வந்து நமக்கு சிடிஎன் லிங்க் தான். அத அப்படியே பேஸ்ட் பண்ணியிருக்காங்க. பேஸ்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து ஸ்கிரிப்ட் டேக்குள்ள என்ன பண்ணியிருக்கேன்? டாக்குமெண்ட் டாட் ரெடி ஃபங்ஷன் ஆஃப் அப்படின்றத நான் குடுத்துருக்கேன். ஸோ குடுத்துட்டு உள்ள என்ன பண்ணியிருக்கேன்? டாலர்ல எனக்கு என்ன செலக்டார் ஃபர்ஸ்ட் எனக்கு வந்து பட்டன செலக்ட் பண்ணணும். பட்டன்ல என்ன ஆக்ஷன் பெர்ஃபார்ம் ஆகணும் எனக்கு? கிளிக் ஆக்ஷன் எனக்கு பெர்ஃபார்ம் ஆகணும். ஸோ அப்ப டாட் கிளிக் நெக்ஸ்ட் உள்ளது எனக்கு ஆக்ஷன். ஓகேவா? அண்ட் தென் ஃபங்ஷன் ஆஃப் அப்படின்றத சொல்லி இதுக்குள்ள என்ன பண்ணியிருக்கேன்? டாலர் அகைன் எனக்கு என்ன செலக்டார் வேணும் அப்படின்றத நான் சொல்லியிருக்கேன். அப்ப எனக்கு P டேக் வேணும். டாட் என்ன ஆக்ஷன் பெர்ஃபார்ம் ஆகணும்? எனக்கு ஹைட் பண்ணணும். அப்ப என்ன ஆகும் அப்டின்னா, எனக்கு இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் டாக்குமெண்ட் லோட் ஆகி வரும். கரெக்ட்டா? ஸோ உள்ள வரும். உள்ள வந்தோனே எப்ப இந்த பட்டன்ல எனக்கு கிளிக் ஆகுதோ, கிளிக் ஆன உடனே என்ன ஆகும் எனக்கு? இந்த பேராகிராஃப் டாக்க எனக்கு ஹைட் பண்ணிரும். ஓகேவா? ஸோ பட்டன் கிளிக் ஆனா இந்த 2 பேராகிராஃபும் ஹைட் ஆயிரும். ஓகேவா? இல்ல இப்ப எனக்கு வந்து இந்த ஒரு பேராகிராஃப் மட்டும் ஹைட் ஆகணும் அப்டின்னா நம்ம என்ன பண்ணலாம்? ஒரு பேராகிராஃப் மட்டுமா? ம். அத ஓகே. மட்டும் நான் ஸ்பெசிஃபிக் சொல்லுங்க, சொல்ல சொல்லுங்க. முடியாது. இல்ல நீங்க சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. சொல்லுங்க, சொல்லுங்க, சொல்லுங்க. சும்மா சொல்லுங்க. 2த்துக்கும் ஒரே டேக் தானே இருக்கு. அப்போ தனியா குடுக்க முடியாது. அப்ப இன்னொருக்கு வேற நேம் மாத்திட்டு தான் குடுக்கணும். அதுக்கு வேற ஒரு நேம் ஐடியா. மாத்தி குடுக்கலாம். ஜஸ்ட் கிளாஸ் நேம் வச்சு குடுக்கலாம். இல்ல ஐடி நேம் வச்சு குடுக்கலாம். அத பொறுத்து நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணி குடுத்துக்கலாம். ஓகேவா? ஆ. அப்படி இல்லன்னா, P: ஃபர்ஸ்ட் நெக்ஸ்ட் வரும்னு நெனைக்கிறேன் உங்களுக்கு பிபிடில. ஸோ அத நான் வந்து உங்களுக்கு வரும்போது நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகேவா? ஆ. ஸோ இப்ப நான் என்ன பண்றேன்? ஐடி செலக்டார் வந்து நெக்ஸ்ட் குடுத்துருக்காங்க. ஸோ ஐடி செலக்டார்னா நமக்கு ஒண்ணுமே ஐடி நேம் வந்து எப்பவுமே யூனிக்கா இருக்கும்னு நம்ம பார்த்திருப்போம். கரெக்ட்டா? ஸோ இது வந்து நம்ம HTML, CSSலயே நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். ஸோ ஐடி நேம் வந்து எனக்கு எப்படி இருக்கும்னா, எப்பவுமே வந்து யூனிக்கா இருக்கணும். ஓகேவா? ஸோ இப்ப நான் என்ன பண்ணுவேன்? ஐடி செலக்ட் பண்ணணும்னு நான் நெனச்சேன்னா, ஹேஷ் போட்டுட்டு ஐடி நேம் என்ன அப்படின்றத நான் இந்த இடத்துல குடுக்கணும். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல P ஸ்பேஸ் ஐடி ஈக்குவல் டூ டெஸ்ட் அப்படின்னு நான் நேம் வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப நான் என்ன பண்ணுவேன்? இந்த இடத்துல செலக்ட் பண்றப்போ ஹேஷ் டெஸ்ட் டாட் ஹைட் அப்படின்றத நான் குடுத்தேன்னா என்ன ஆகும்? அப்போ இந்த திஸ் இஸ் அ பேராகிராஃப் இருக்கா? இந்த ஒரு பேராகிராஃப் மட்டும் எனக்கு ஹைட் ஆகும். ஓகேவா? புரியுதா? என்ன சொல்றேன்னு? ஹலோ? புரியுதுக்கா, புரியுது. ஓகே, ஓகே, ஓகே. ஓகே. ஸோ அதுதான் வந்துட்டு ஐடி செலக்டார். ஓகேவா? நான் ஹேஷ் யூஸ் பண்ணி நான் என்ன பண்ணிக்கலாம்? ஐடி செலக்டார் வந்து நான் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே. ம்.
ஸோ அதுதான் வந்து இங்க குடுத்துருக்காங்க. ஸோ யூசர் கிளிக் ஆன் அ பட்டன் தி எலிமெண்ட் வித் ஐடி டெஸ்ட் வில் பி ஹிடன். ஸோ நான் எந்த எலிமெண்ட்டுக்கு எனக்கு டெஸ்ட் அப்படின்ற ஐடி நேம் இருக்கோ அது மட்டும் எனக்கு ஹிடன் ஆகும். அப்ப நான் பாடி டேக்குள்ள 2 பி டேக் வச்சிருக்கேன். இப்போ நான் டிஃபரன்ஷியேட் பண்ணி காட்டியிருக்கேன் பாருங்க. இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிருக்கேன், வெறும் பி டேக் மட்டும் வச்சிருக்கேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணிருக்கேன், பி டேக்ல ஐடி நேம் வச்சிருக்கேன். ஸோ ஐடி நேம் வச்சு என்ன பண்ணியிருக்கேன், டெஸ்ட் அப்படின்ற நேம் வந்து நான் உள்ள வந்து குடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ குடுத்துட்டு திஸ் இஸ் அனதர் பேராகிராஃப் அப்படின்றத நான் சொல்லிட்டு இத வந்து க்ளோஸ் பண்ணிட்டேன். ஓகேவா? இதுக்கப்புறம் ஒரு பட்டன் டேக் வச்சிருக்கேன். கிளிக் மீ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் வச்சிருக்கேன். ஸோ இந்த இடத்துல என்ன ஆகும் எனக்கு, ஹெட்டுக்குள்ள ஸ்கிரிப்ட் சிடிஎன் லிங்க் பேஸ்ட் பண்ணியாச்சு. பேஸ்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணியிருக்காங்க, ஸ்கிரிப்டுக்குள்ள டாலர் டாக்குமெண்ட் டாட் ரெடி ஃபங்க்ஷன் ஆஃப் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு ஸோ சேம் அதே ஃபங்க்ஷனாலிட்டிஸ் தான். ஸோ டாலர் பட்டன் டாட் கிளிக் ஃபங்க்ஷன் ஆஃப் அப்படின்றத நான் சொல்றேன். ஸோ இது சொன்ன உடனே என்ன ஆகுது எனக்கு, இப்போ அந்த பட்டனை கிளிக் பண்றப்போ என்ன ஆக்ஷன் பெர்ஃபார்ம் ஆகணும், என்ன நடக்கணும் அப்படின்றத நான் சொல்லணும். கரெக்டா? ஸோ இப்போ இந்த இடத்துல ஹேஷ் உள்ள வந்து செலக்டர் கொடுக்க போறேன். ஸோ அப்போ இந்த இடத்துல நான் இந்த ஐடியை மட்டும் தான் நான் செலக்ட் பண்ண போறேன். ஓகேவா? ஸோ ஐடி நேம் என்ன கொடுத்துருக்காங்க, இந்த இடத்துல டெஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கரெக்டா? அப்ப நான் என்ன பண்றேன், ஹேஷ்டேக் போட்டு டெஸ்ட் அப்படின்றத நான் கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ அப்போ இது என்ன பண்ணும், எனக்கு டாட் ஹைட் ஆஃப் அப்படின்றத கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ இது என்ன பண்ணும் அப்படின்னா, எனக்கு எப்போல்லாம் இந்த பட்டன் கிளிக் ஆகுதோ அப்போ வந்து நான் யாரை வாங்க சொல்லியிருக்கேன், டெஸ்ட்ன்ற ஐடி நேம் இருக்கிறது தான் நான் வந்து வாங்க சொல்லியிருக்கேன். அப்போ இது பார்க்கும். நேரா இங்க வந்து அப்ப டெஸ்ட்ன்ற ஐடி எதுக்கு இருக்கு, திஸ் இஸ் அனதர் பேராகிராஃப் அப்படின்ற டேக்குக்கு தான் இருக்கு. கரெக்டா? இப்ப என்ன பண்ணா, கிளிக் பண்ணேன் அப்படின்னா திஸ் இஸ் அனதர் பேராகிராஃப் மட்டும் எனக்கு ஹைட் ஆகும். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் அ பேராகிராஃப் எனக்கு அப்படியே இருக்கும். ஓகேவா? ஓகே. இதுவே நான் கிளாஸ் நேம் கொடுக்குறேன்னா நான் இந்த இடத்துல என்ன பண்ணியிருப்பேன், இப்போ பி கிளாஸ் ஈக்குவல் டு டெஸ்ட் வச்சிருக்கேன்னு வைங்களேன். அப்ப நான் இந்த இடத்துல அதை எப்படி சேஞ்ச் பண்ணுவேன், புரியல. இப்போ இந்த இடத்துல வந்து பி டேக் வச்சு ஐடி ஈக்குவல் டு டெஸ்ட்னு வச்சிருக்காங்க. கரெக்டா? இப்போ இதுவே நான் இந்த இடத்துல பி கிளாஸ் ஈக்குவல் டு டெஸ்ட்னு வைக்கிறேன்னு வைங்க. ஒன்றும் இல்லை, இந்த ஐடிக்கு பதிலாக நான் கிளாஸ்ன்னு சேஞ்ச் பண்ணுறேன். ஓகேவா? சேஞ்ச் பண்ணிட்டேன்னா இந்த இடத்துல நான் அதை எப்படி ஆக்சஸ் பண்ணுவேன், நம்ம பொதுவாக டாட் தானே இப்போ கிளாஸுக்கு. ஆமா. அப்போ இங்க அதானே போடணும். கரெக்ட். ஸோ இந்த இடத்துல நான் என்ன பண்ணும், டாட் டெஸ்ட் அப்படின்றத கொடுத்துட்டு டாட் ஹைட் ஆஃப் கொடுத்தேன்னா என்ன ஆகும், எனக்கு அதே மாதிரி ஹைட் ஆயிடும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து கிளாஸ் செலக்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ அதே தான், ஸ்பெசிஃபிக் கிளாஸ் வந்து எனக்கு வேணும்னா நான் என்ன பண்ணணும், டாட் வச்சு அந்த கிளாஸ் நேம் என்னவோ அந்த கிளாஸ் நேமை நான் கொடுக்கணும். ஓகேவா? ஓகே. So when user click on a button, the elements with class equal to test will be hidden. ஸோ இப்போ நீங்க சொன்னதான் வந்து இங்க அகைன் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இதுல என்ன பண்ணியிருக்காங்கன்னா பாடிக்குள்ள இப்போ இதுல பாருங்க, இப்போ ஒரு h2 டேக் இருக்கு. ஓகேவா? ஸோ h2 டேக்குக்கும் நான் என்ன பண்ணியிருக்கேன், கிளாஸ் நேம் டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்கேன். ஓகேவா? அண்ட் தென் பி டேக் இருக்கு. 2 பி டேக்ல ஒரு பி டேக்கு மட்டும் கிளாஸ் நேம் டெஸ்ட் அப்படின்றது வச்சிருக்கேன், இன்னொன்று நார்மலா வச்சிருக்கேன். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து ஒரு பட்டன் வந்து நான் வச்சிருக்கேன். இப்போ என்ன ஆகும் எனக்கு, இப்போ இந்த ஸ்கிரிப்டுக்குள்ளே வர சிடிஎன் லிங்க் பேஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ டாக்குமெண்ட் டாட் ரெடி ஃபங்க்ஷன் ஆஃப். ஸோ என்னோட டாக்குமெண்ட் வந்து அதாவது கம்ப்ளீட்டாக இது லோட் ஆகி முடிஞ்ச அப்புறம் தான் ஜேக்வரிக்கான ஆக்ஷன்ஸ்குள்ளேயே எனக்கு வரும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ இதில் என்ன பண்ணியிருக்கேன், டாலர் என்னோட செலக்டர் வந்து பட்டன் ஃபர்ஸ்ட். ஓகேவா? ஸோ பட்டன் டாட் பட்டனில் என்ன ஆக்ஷன் பெர்ஃபார்ம் ஆகணும், கிளிக் ஃபங்க்ஷன் பெர்ஃபார்ம் ஆகணும். ஸோ கிளிக் ஃபங்க்ஷன் ஆஃப் அப்படின்றத கொடுத்தாச்சு. கொடுத்துட்டு தென் டாலர் டாட் இப்போ நம்ம இந்த கிளாஸ் நேமை செலக்ட் பண்ணணும். கரெக்டா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், டாட் டெஸ்ட் அப்படின்றத கொடுத்துட்டு டாட் ஹைட் ஆஃப் அப்படின்றத கொடுத்து க்ளோஸ் பண்ணிட்டேன். இப்போ என்னோட அவுட்புட்டில் என்ன ஆகும்னா, நான் எப்போல்லாம் இந்த பட்டன் கிளிக் பண்ணுறனோ அப்போல்லாம் எந்த கிளாஸ் நேமுக்கெல்லாம் டெஸ்ட் அப்படின்றது அசைன் ஆயிருக்கோ அந்த டேக் எல்லாமே எனக்கு ஹிடன் ஆயிரும். ஓகேவா? நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு இப்போ இந்த h2 டேகுக்கும் திஸ் இஸ் அ பேராகிராஃப்க்கும் என்ன இருக்கு, எனக்கு இந்த கிளாஸ் நேம் டெஸ்ட் அப்படின்றது இருக்கு. கரெக்டா? நான் கிளிக் பண்ணது என்ன ஆயிரும், ஃபர்ஸ்ட் இருக்கிற இந்த 2 எலமெண்ட்டும் எனக்கு ஹைட் ஆயிரும். ஓகேவா? ஸோ லாஸ்ட் இருக்கிற இந்த திஸ் இஸ் அனதர் பேராகிராஃப் மட்டும் இருக்கும். ஓகேவா? ஓகே.
ஓகே. ஸோ மோர் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் jQuery செலக்டார்ஸ். ஸோ செலக்டார்ஸ்னா ஒன்ல இப்போ நம்ம பார்த்த மாதிரி அந்த p டேக் மட்டும் செலக்ட் பண்ணுறது, இப்போ அந்த கிளாஸ் நேம் மட்டும் செலக்ட் பண்ணுறது பார்த்தோமா, ஸோ அந்த மாதிரி தான். ஸோ இப்போ நான் இதுவே ஸ்டார் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு எல்லா எலமெண்ட்ஸும் செலக்ட் ஆயிடும். ஓகேவா? அந்த டாக்குமெண்ட்ல எனக்கு என்னெல்லாம் இருக்கோ எல்லாமே மொத்தமாக செலக்ட் ஆயிடும். அதான் வந்துட்டு இந்த ஸ்டார் சிம்பிள் கொடுக்குறது. ஓகேவா? ஸோ கொடுத்து நான் என்ன பண்ணுவேன், டாட் பக்கத்தில் என்ன ஃபங்க்ஷன் எழுதியிருக்கேனோ அந்த ஃபங்க்ஷனுக்கு ஏற்ற மாதிரி இது பெர்ஃபார்ம் ஆகும். அண்ட் தென் திஸ் கொடுத்தோம் அப்படின்னா என்ன ஆகும்னா, கரண்ட் எலமெண்ட் யாரோ HTML அது மட்டும் எனக்கு வந்து செலக்ட் ஆகும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து p டாட் இன்ட்ரோ. இன்ட்ரோ அப்படின்றது என்ன? ஓகே. ஸோ இப்போ இந்த இடத்துல p டாட் இன்ட்ரோ. ஓகேவா? இப்போ இந்த p டாட் இன்ட்ரோ என்ன பண்ணுன்னா, எனக்கு இப்போ இந்த p டேக் இருக்கு இல்லையா, ஸோ அந்த இதில் உள்ள கிளாஸ் நேம் மட்டும் சூஸ் பண்ணும். இப்போ இந்த இடத்துல நமக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். இப்போ இந்த இடத்துல நான் கிளாஸ் என்ன பண்ணியிருக்கேன், h2க்கும் டெஸ்ட்ன்னு தான் கொடுத்துருக்கேன், p டேக்குக்கும் டெஸ்ட்ன்னு தான் கொடுத்துருக்கேன். இப்போ நான் இங்கே ஆக்சஸ் பண்ணுறப்போ என்னாச்சு, எனக்கு இந்த ரெண்டுமே எனக்கு ஹைட் ஆச்சு. கரெக்டா? இப்போ இதுவே நான் இதில் இருக்கிற மாதிரி p டாட் இன்ட்ரோ கொடுத்தேன்னு வைங்களேன், அப்போ பேராகிராஃப் டேக்ல இன்ட்ரோ கிளாஸ் யாரு அப்படின்றத பார்க்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த இடத்துல டெஸ்ட் இருக்கா, இப்போ நான் இந்த டெஸ்ட்டே இங்கே சொல்கிறேன்னா உங்களுக்கு, இப்போ நான் இந்த இடத்துல இப்போ இதுவே நான் p டாட் டெஸ்ட் அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துட்டேன்னு வைங்களேன், அப்போ இது என்ன பண்ணும், எனக்கு p டேக்ல டெஸ்ட் கிளாஸ் யாரோ அப்போ என்ன பண்ணியிருக்கோம், எனக்கு இந்த ஒரு எலமெண்ட்டை மட்டும் எனக்கு ஹைட் பண்ணியிருக்கோம். h2 கிளாஸ் டெஸ்ட்டை டச்சே பண்ணாது, அது எப்பவும் போல் எனக்கு இந்த இடத்துல டிஸ்பிளே ஆகிருக்கும். புரியுதா? ஸோ அதுக்கு தான் வந்துட்டு இப்படி யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? அண்ட் தென் p கோலன் ஃபர்ஸ்ட். ஸோ செலக்ட் த ஃபர்ஸ்ட் p எலமெண்ட். அதாவது என்ன பண்ணுதுன்னா, இப்போ நான் ஒரு 2-3 p டேக் வச்சிருக்கேன்னு வைங்களேன், எதுக்குமே நான் வந்து கிளாஸ் நேமோ ஐடி நேமோ நான் எதுவுமே கொடுக்கல, வரிசையாக வந்து ஒரு 3 p டேக் வச்சிருக்கேன் அப்படின்னா, தென் இப்போ நான் p கோலன் ஃபர்ஸ்ட் இப்படி யூஸ் பண்ணி நான் செலக்ட் பண்ணேன் அப்படின்னா என்ன ஆகும், எனக்கு p டேக்ல ஃபர்ஸ்ட் எலமெண்ட் யார் இருக்காங்களோ அவங்கள்ட்ட மட்டும் இந்த ஆக்ஷன் வந்து எனக்கு பெர்ஃபார்ம் ஆகும். ஓகேவா? புரியுதா? ஸோ அதே மாதிரி தான் வந்து ULLIயோட ஃபர்ஸ்ட், விச் இஸ் அன்ஆர்டர்ட் லிஸ்ட் ஐட்டம்ஸ் இருக்கும் இல்லையா, ஸோ அதில் வந்து யார் ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டாக இருக்காங்களோ ஸோ அவங்கள வந்து சூஸ் பண்ணும். ஓகேவா? ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் சைல்டு அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா அந்த லிஸ்ட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆமாம் ULLI ஃபர்ஸ்ட், ஆமாம் கரெக்ட். ஸோ அதோட ஃபர்ஸ்ட் சில்ட்ரன் யாரோ அவங்கள மட்டும் சூஸ் பண்ணும். இப்போ இந்த ULக்குள்ள LI இருக்கும் கரெக்டா, ஸோ அதில் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் LI லிஸ்ட் யாரோ அவங்கள மட்டும் சூஸ் பண்ணும். ஓகேவா? புரிஞ்சுதா? புரிஞ்சுக்கா. ஓகே. ஸோ தென் இந்த $of href அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ hrefனால நம்ம என்ன பண்ணுவோம், ஆங்கர் டேக் ஆட்ரிபியூட்டுக்கு யூஸ் பண்ணுவோம். கரெக்டாக? ஸோ அதை சூஸ் பண்ணுறதுக்கு அது. அண்ட் தென் a of target equal to underscore blank. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, இந்த target equal to blank self இது படித்தோம் நம்ம HTMLல ஒரு 3rd or 4th செஷனில் இது வரும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக ஒன்றுமே இல்லை, இந்த blank நம்ம ஒரு ஆங்கர் டேக் போடும்போது நம்ம என்ன பண்ணுவோம், டார்கெட் ஈக்குவல் டு நம்ம /blank அப்படின்றத கொடுத்தோம் அப்படின்னா இப்படி நியூ வெப்சைட் நியூ பேஜாக வரும்னு சொல்லிட்டு சொன்னேன். ஞாபகம் இருக்கா? இப்போ நம்ம ஒரு லிங்க் ஏதாவது நான் இந்த இடத்துல கிளிக் பண்ணுறேன்னு வைங்களேன், இந்த கிளிக் பண்ணுறப்போ இப்போ இந்த இன்ஃபோஸ்மைட் என்ன ஆகுது, எனக்கு இதே டேப்லேயே ஓப்பன் ஆகுது. கரெக்டா? ஸோ இப்போ இதுவே நான் வந்து blank ஏதாவது நம்ம யூஸ் பண்ணியிருந்தோம்னா என்ன ஆகும், இந்த வேறு ஏதாவது லிங்க் இருக்கா, எல்லாம் ஒரே டேப்லேயே ஓப்பன் ஆகுது. ஓகே. ஸோ அது வந்து என்ன பண்ணுன்னா எனக்கு சைட்டில் வந்து நியூ டேபாக ஓப்பன் ஆகும். ஓகேவா? ஜிமெயில் பார்த்தா நமக்கு தெரியும். ஸோ ஜிமெயிலுக்குள்ளே இப்போ நான் போய் பார்த்தேன் அப்படின்னா வந்து என்ன ஆகும், இது இருக்கும். இதில் நான் ஏதாவது ஒரு எக்ஸல் ஷீட் ஏதாவது கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு பக்கத்தில் வந்து வேறு இதில் ஓப்பன் ஆகும். ஓகேவா? ஸோ அதுதான் வந்து டார்கெட் blank. ஓகே. ஸோ அதில் இருக்கக்கூடிய ஆட்ரிபியூட்டை சூஸ் பண்ணுறதுக்கு இப்படி. ஓகேவா? ஸோ இதுவே வந்து டார்கெட் நாட் ஈக்குவல் டு blank அப்படின்னா அதுக்கு அப்படியே ஆப்போசிட். ஸோ பிளாங்காக எது இருக்கோ வந்து அதை வந்து சூஸ் பண்ணாது. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி இருக்குது. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு $: பட்டன். ஸோ இந்த பட்டன் என்ன பண்ணும் அப்படின்னா விச் இஸ் செலக்ட் ஆல் எலமெண்ட்ஸ் அண்ட் இன்புட் எலமெண்ட்ஸ் ஆஃப் டைப் பட்டன். ஸோ அந்த பட்டன் டைப்புக்குள்ளே ஓகே, இது வந்து என்ன சொல்ல வராங்கன்னா, நம்ம ஃபார்ம் எடுப்போம் தெரியுமா, ஸோ ஃபார்ம் எடுக்கிறப்ப நான் என்ன பண்ணுவேன், இன்புட் எலமெண்ட்ஸ் கொடுத்து வாங்குவேன். கரெக்டா? ஸோ அந்த இடத்துல இருக்கக்கூடிய எல்லா பட்டன்ஸையும் என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த பட்டன் அப்படின்றத கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு செலக்ட் பண்ணிடும். ஓகேவா? ஸோ அதுதான் வந்து இந்த பட்டன் செலக்டர். அண்ட் தென் TR ஈவன். ஸோ TR ஈவன் அப்படின்னா டேபிளோட ரோ. கரெக்டா? ஸோ ரோவில் நான் என்ன சொல்லியிருக்கேன், டேபிள் ரோவை செலக்ட் பண்ணேன்னு நான் சொல்லலை, இந்த இடத்துல டேபிள் ரோவில் ஈவன் அப்படின்றத சொல்லியிருக்கேன்.
இப்போ ஈவன்னா என்ன ஆகும்? இப்போ இது 1 2 3 4னா இப்போ 2 4 6 8 இந்த மாதிரி ஈவன் ரோஸை மட்டும் எனக்கு செலக்ட் பண்ணிட்டே வரும். ஓகேவா? ஸோ அதுக்கு யூஸ் பண்றதா வந்துட்டு இந்த டிஆர் கோலன் ஈவன் அப்படின்றது. இதுவே ஆட்னா எனக்கு என்ன பண்ணும்? இருக்கிற ஆட் எலிமெண்ட்ஸ் ஆட் ரோ என்னெல்லாம் இருக்கோ அது எல்லாத்தையும் சூஸ் பண்ணும். 1 3 5 7 இப்படி போய்க்கிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ அதுக்கு தான் வந்துட்டு இந்த செலக்டார். ஒண்ணுமே இல்லை, ஜேக்வரி வந்து சிம்பிள் தான். ஓகேவா? ஒன்றும் இல்லை, இந்த ஒரு லைன் நீங்கள் எழுதுவீங்க, டாக்குமெண்ட் டாட் ரெடி ஃபங்க்ஷன் எழுதுவீங்க, மீதி எல்லாமே எனக்கு சேம் தான். எப்படி நம்ம பட்டனுக்கு தான் ஏதாவது ஒரு ஆக்ஷன் பெர்ஃபார்ம் பண்ணுற மாதிரி வைப்போம். கரெக்டாக? ஸோ பட்டனுக்கு வைக்கலாம், இல்லை ஒரு இப்போ நான் இந்த இடத்துல இப்போ நான் வேற ஏதாவது சொல்கிறேன்னு வைங்க. ஓகே, இப்போ நான் இந்த இடத்துல வேணாம், இதுக்கு முன்னாடி ஒரு எக்ஸாம்பிள். ஓகே, இப்போ நான் இதில் வந்துட்டேன். ஓகேவா? இப்போ இதுவே நான் இந்த பட்டனுக்கு பதிலாக இந்த H2 ஓகே, ஸோ H2 டாட் கிளிக் ஃபங்க்ஷன் ஆஃப் அப்படின்றத கொடுத்தேன்னா எனக்கு என்ன ஆகும்? அப்போ நான் H2 டேக்கை கிளிக் பண்ணுறப்போ என்ன பண்ணு, எனக்கு இதை ஹைட் பண்ணுன்னு அர்த்தம். கரெக்டா? இப்போ பட்டன்ல எனக்கு ஆக்ஷன் பெர்ஃபார்ம் ஆகுது. நான் எப்போல்லாம் இந்த H2வை கிளிக் பண்ணுறனோ அப்போல்லாம் என்ன ஆகும்? எனக்கு இந்த டெஸ்ட் அப்படின்ற இந்த ஐடி இருக்கிற கிளாஸ் வந்து எனக்கு ஹைட் ஆகும். ஓகேவா? ஸோ யார் கிளிக் பண்றப்போ ஆர் யாரை நான் செலக்ட் பண்றப்போ எனக்கு அந்த ஆக்ஷன் பெர்ஃபார்ம் ஆகணும். உள்ள கொடுக்கறது ஃபர்ஸ்ட் வந்து இருக்கிறது செலக்டாரா இருக்கும். அதுல என்ன ஆக்ஷன் எனக்கு பெர்ஃபார்ம் ஆகணும். அகைன் அது உள்ள அதை கிளிக் பண்றப்போ எனக்கு என்ன நடக்கணும் அப்படின்றத நான் உள்ள எழுதணும். ஓகேவா? ஸோ உள்ள எழுதுறப்பவும் செலக்டார் எழுதுறப்போ டபுள் கோட்ஸ்குள்ளே எழுதணும். அண்ட் அதோட ஆக்ஷன் நான் சொல்றப்போ டாட் வச்சு சொல்லணும். ஓகேவா? ஸோ எப்பவுமே அதோட ஆக்ஷன் எல்லாமே நமக்கு ஒரு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இப்போ லைப்ரரி அப்படின்றப்ப நம்ம அதுல இருந்து எடுக்கிற எல்லாமே வந்து ப்ரீ டிஃபைன்டு கோட் தான். ஆல்ரெடி இப்போ இந்த ஹைட் பண்ணணும் அப்படின்னா இந்த ஹைட் ஆஃப்க்கு என்ன இருக்கும்? எனக்கு சம் செட் ஆஃப் கோட் வந்து இருக்கு. ஓகேவா? நான் அதுல இருந்து என்ன பண்றேன்? இந்த ஹைட் ஆஃப் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷனை நான் கால் பண்றேன். இந்த ஃபங்க்ஷன் நான் எதை வச்சு சொல்றேன்? ஸோ ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பேரந்தசிஸ் இருக்கா? ஸோ இப்போ இது ஒரு ஃபங்க்ஷன். ஸோ இந்த ஃபங்க்ஷன் நான் கால் பண்றப்போ என்ன பண்ண முடியுது? என்னால இதை ஈஸியா ஆக்சஸ் பண்ணிக்க முடியுது. ஓகேவா? இதுவே நான் இதை ஜாவா ஸ்கிரிப்ட் வச்சு எழுதணும்னா கொஞ்சம் நம்பர் ஆஃப் லைன்ஸ் நமக்கு இன்க்ரீஸ் ஆகும். கரெக்டா? ஸோ அதை ரெடியூஸ் பண்றதுக்கு தான் வந்துட்டு இதை வந்து யூஸ் பண்றாங்க. ஓகே தானே? புரிஞ்சுதா? புரிஞ்சிருக்கா? ஸோ டுடே டைம் ஆயிடுச்சு. எக்ஸாம்பிள் நாளைக்கு பார்ப்போமா? ஓகே. ஓகே, இப்போ நாளைக்கு வந்த உடனே ஃபர்ஸ்ட் வந்து நம்ம அந்த கோடை எக்ஸிக்யூட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நாளைக்கான பிபிடி என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஓகேவா? ஈஸியா தான் இருக்கும் jQuery. ஓகேவா? ஸோ ஜஸ்ட் இந்த மாதிரி சிம்பிள் வேர்ட்ஸ் 1 or 2 வேர்ட்ஸ் அந்த மாதிரி படிக்கிற மாதிரி தான் இருக்கும். இதே மாதிரி நமக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா jQuery வச்சு சிஎஸ்எஸ் இன்க்ளூட் பண்ணி ஸ்டைல்ஸும் பண்ணலாம். இப்போ நான் சிஎஸ்எஸ் யூஸ் பண்றேன் அப்படின்னா டாட் வச்சு நான் அது பக்கத்துலேயே வந்துட்டு சிஎஸ்எஸ்க்கான ஸ்டைல் என்ன அப்படின்றத நம்ம ஒரே சிங்கிள் லைன்லேயே நம்மளால எழுதவும் முடியும். ஓகேவா? ஸோ அதெல்லாம் என்னன்னு சொல்லிட்டு இனி வர்ற செஷன்ஸ்ல வந்து வரும். ஓகேவா? ஸோ அதெல்லாம் வந்து எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ அப்படியே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இம்பார்ட்டன்ட் என்னன்னா எல்லாமே பண்றதுக்கு முன்னாடி சீரியல் லிங்க் வந்து போட்டுடணும். எப்படி ஃபாண்ட் ஆசம்ல இருந்து நான் இப்போ ஐகான்ஸ் ஆக்சஸ் பண்ணணும்னா நம்ம என்ன பண்றோம்? கண்டிப்பா அதுக்கான சீரியல் லிங்க் போடுறோம். கரெக்டா? நம்ம கிட்டோட லிங்க் எடுத்து கொண்டு வந்து போடுறோம். ஆர் ஃபாண்ட் ஆசம் சீரியல்னு போட்டாலும் நமக்கு லிங்க் வருது. அதை மேலே பேஸ்ட் பண்ணாதான் நம்மளால அந்த ஐகான்ஸை ஆக்சஸ் பண்ண முடியும். கரெக்டா? ஸோ சேம் அதே மாதிரி தான் இங்கே இப்போ பூட் ஸ்டாப்லேயும் நம்ம என்ன பார்த்தோம்? 2 சீரியல் லிங்க் பார்த்தோம். கரெக்டா? ஸோ சிஎஸ்எஸ் ஒன்று பார்த்தோம், ஆஸ் வெல் அஸ் மேலே வந்து ஜாவா ஸ்கிரிப்ட் டேக்கு ஒன்று பார்த்தோம். கரெக்டா? ஸோ ரெண்டையும் பேஸ்ட் பண்ணாதான் எனக்கு பூட் ஸ்ட்ராப்புக்குன்னு இருக்கிற எல்லாத்தையுமே என்னால் ஆக்சஸ் பண்ண முடியும். கரெக்டா? ஸோ அதே மாதிரி தான் வந்து இங்கே jQueryலையும். ஸோ இதோட சீரியல் லிங்க் போட்டால் தான் இதுக்கான லைப்ரரியில் இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன்ஸ் எல்லாத்தையுமே என்னால் ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகேவா? பூட் ஸ்ட்ராப் வந்து ஃப்ரேம் ஒர்க். ஓகேவா? ஸோ பூட் ஸ்ட்ராப் வந்து லைப்ரரி கிடையாது, ஃப்ரேம் ஒர்க். jQuery வந்து லைப்ரரி. ஓகேவா? புரிஞ்சது இல்லை? ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? டவுட்ஸ் இருந்தா கேளுங்க. டவுட்ஸ் இல்லக்கா, புரியுதுக்கா, புரியுது. ஓகே. அப்போ கிளாஸ் லீவ் ஆகலாமா? ஆமாம், லீவ் ஆகலாம். தேங்க்யூ. தேங்க்யூ.